अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे चतुरात्मा चतुर्व्यूह चतुर्दमृष्टभुजा 133 பகவானுடைய நாமா. பகவன் நாமாவை சிரவணம் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு சகல தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணினதான ஒரு பலம். முழுமையான பூமண்டலத்தை தானம் பண்ணினதான ஒரு பலம். நாம பாராயணம் பண்றது ரொம்ப இஷ்டம் பகவானுக்கே. நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி. அப்படி பகவானுடைய நாமாக்களை சொல்றதே அவருக்கு இஷ்டம். அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லக்கூடியதான புண்ணியம் நமக்கு அது ஜன்மாந்தரத்தில் நாம் பண்ணினதான ஒரு நல்ல கர்மாவனால ஏற்பட்டது. உள்ளத்தில் உள்ளே உளபல தீர்த்தங்கள் அப்படிங்கிற பெரிவாள். நமக்குள்ளேயே அத்தனை தீர்த்தங்களும் இருக்கு. அந்த தீர்த்தங்கள்ல அவகாகனம் பண்ணுவது என்கிறது பகவானுடைய நாமாவை தியானம் பண்றதுனாலையும் சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா அவருக்கு எப்படி இந்த பலம் கிடைத்தது? ஏனென்றால் லோகம் முழுக்க அவருடைய கண்ட்ரோல். அவரிடத்திலேயே சகல திரிபுவனங்களும் இருக்கு. நீங்க எந்தெந்த நதியில ஸ்நானம் பண்றீங்களோ, எந்த புண்ணிய கஷேத்திரத்துல பார்க்க போகிறீர்களோ, எந்தெந்த தேவதையை வழிபடுகிறீர்களோ அத்தனை தேவதைகளும் அவருடைய சரீரத்திலேயே. அதனாலதான் அவருக்கு திரிபுவன ஜகரான்னு 3 புவனங்களும் அவருடைய வயிற்றுல இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா அவரை தியானம் பண்ணுவதனால் நமக்கு அந்த பலமானது கிடைக்கும். பகவான் எப்படிப்பட்டவர்? லோகாத்தியக்ஷனாக இருக்கார். மூலகங்களுக்கும் அத்தியக்ஷனாக இருக்கிறார். மூலகங்களையும் எப்பொழுதும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கவனித்துக் கொண்டிருக்க அப்படி மேற்பார்வை கொண்டிருக்காருன்னு இல்ல. ஒவ்வொரு பிராணியும் பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புழு பரியந்தம் அந்தந்த பிராணிக்கு என்னென்ன வேணுமோ அதை கவனித்துக் கொண்டு அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு அதனுடைய பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் லோகாத்தியக்ஷாங்கிறது ரொம்ப விசேஷம். மூலகத்திலையும் வியாபித்தார் வாமனாவதாரமாங்கிறது அது இருந்து வியாபித்தார். இப்ப அந்த வடிவமாகவே இருக்கிறார். எல்லா பொருளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறார். எங்கு வேஷ்டி இருக்கோ அங்கே நூல் இருக்கு, எங்க செவர் இருக்கோ அங்கே மண் இருக்கு. மண்ணாலதானே செவர் செய்யப்பட்டது. அப்ப செவர் இருக்கிற இடத்துல மண் இருக்கா இல்லையா? அதே போல எங்கெங்க உலகம் இருக்கோ அந்தந்த இடத்துல அதுக்கு அடிப்படையாக அவர் இருக்கார். அந்த அடிப்படையாக அவர் இருந்து கொண்டு அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதான் அத்தியக்ஷன். லோகத்துல சாதாரணமா அத்தியக்ஷன் ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு மீட்டிங்கு பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணுவார்? பெருமை உட்கார்ந்துட்டு இருப்பார். கடைசியில் ஒரு 4 வார்த்தை பேசுவார். இல்ல இவர் என்ன பேசினா இவர் என்ன பேசுறார் அப்படின்னு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவர் அப்படி இல்லை. முதல்ல தான் இருந்து தனக்கு மேல வரக்கூடியதான பொருள்களை தான் காப்பாற்றி கொண்டே இருந்து அவளுக்கு அந்தந்த புண்ணியமான பலத்தை கொடுக்கும்படியான ஒரு நிலையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் லோகாத்தியக்ஷா. லோகானாம் அத்தியக்ஷயதி லோகாத்தியக்ஷா. லோகங்களை எல்லாவற்றையும் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆதிமுக்கேன அதி அட்சயதி. மேற்பார்வையிடலார்னு சொல்லக்கூடாது. மேற்பார்வையிடுறது எல்லோரும் தான் பண்ணலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்தந்த பதார்த்தம் அதாவது தன் தன் செயல்ல ஒழுங்கா நடக்கிறதுக்கு வேண்டியதான சகல பலன்களையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது சர்வேஷாம் லோகானேன லோகானாம் பிராதான்யேன உபதிரஷ்டா. ஆச்சாரியன்
பிராதான்யேன உபதிரஷ்டா. இந்த உபதிரஷ்டாங்கிற பதம் உபதிரஷ்டா நமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு பகவத்கீதையில உபதிரஷ்டா. பக்கத்துல இருந்து பார்க்கிற மனசுக்கு கவலை வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நாம் நாம் முறையிட்டால் பகவானுக்கு கேட்குமோ, அவர் எங்கோ இருக்கிறாரே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். வேண்டாம், உங்க இதயத்துக்குள்ளேயே இருக்க, எப்பொழுதும் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். பகவான் தனித்தனியாக ஓரிடத்துல இருந்து கொண்டு நம்மளை பார்க்கறதில்லை. அவளுடைய இதயத்திலேயே இருந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதான். ஜுஷ்டம் யதா பஸ்யன்யமீதமஸ்ய மகிமானமிதி பீதசோகா. இத்தனை பிறவிகளை நாம் அவரை பார்க்கறது மறந்தோம், எதையே பார்த்து கொண்டிருந்தோம், உலகத்துல இருக்கிற பொருள்களை பார்த்து கொண்டிருந்தோம், அவைகள்ல இருக்கக்கூடியதான நாம ரூபங்களை மோகித்து அதிலேயே சுழந்து இருந்தோம். ஆனா திரும்பி அவரை உள்நோக்கி பார்த்தோமே ஆனால் அவருடைய தத்துவம் நமக்கு புரியும். பிறகு நமக்கு பிறவி இருக்காது. இந்த பிறவி நமக்கு கிடைத்ததே இதனால என்ன தெரியுது? ரெண்டு விஷயங்கள் தெரியுது. பழைய பிறவிகளை பகவான பார்க்கலை ஒண்ணு, இப்பிறவில பார்க்கக்கூடியதான தருணம் கிடைத்திருக்கு. இந்த பிறவிக்கு பிரயோஜனம். மானிட பிறவியாக உங்களுக்கு வந்ததுக்கு என்ன அடையாளம்? போன இத்தனை பிறவிகளையும் நீங்க பார்க்காதனால்தான் பிறவி கிடைச்சிருக்கு. ஆனா மானிட பிறவி கிடைத்ததுனால ஒரு விசேஷம் என்ன? இப்பிறவில தாங்கள் பார்க்கக்கூடியதான தருணம் வந்திருக்கு. நீங்க பார்க்கலாம், இப்பிறவிலேயே அவரை கண்டு கொள்ளலாம். அதனால்தான் அவர் அத்தியக்ஷா. ஆயால் மானிட பிறவி கிடைச்சதுக்கே என்ன பண்றது? நீங்க எதையாவது படுது, யார் வேண்டாம்னு சொல்லல. சங்கீதம் கற்றுக்கொள்ளுங்கள், நாட்டியம் கற்றுக்கொள்ளுங்கள், வேற ஏதாவது பண்ணுங்க, உத்தியோகத்துக்கு போங்க, பணத்தை சம்பாதிங்க, வாழ்க்கையை அனுபவிங்கோ, யார் வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணு, இவரை பார்க்கணும். அவர் வேற எங்கேயோ இல்ல, லோகாத்தியக்ஷா, லோகத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணிக்குள்ளையும் இருந்துட்டு இருக்க. ஆகையால் உபதிரஷ்டா, பிராதான்யேன உபதிரஷ்டா. ஏதோ அப்படி ஒரு இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. உங்க சரீரத்துக்குள்ள நடக்கக்கூடியதான அத்தனை விவகாரங்களும் கரெக்டா நடக்கிறதான்னு பார்த்து கொண்டிருக்க. இந்த பார்த்து கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? நீங்க இன்னென்னதை பண்ணலாம், இன்னென்னதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆயுர்வேத கிரந்தங்கள் அஷ்டாங்க ஹிருதயம் ஒரு புத்தகம். அந்த அஷ்டாங்க ஹிருதயத்துல முக்கியமா என்ன சொல்லிருக்கு? மனுஷனுக்கு அவன் எப்படி எப்படி வாழ்ந்தால் என்னென்ன சுத்தத்தை அனுபவிக்கிறான், எப்படி அவன் கஷ்டப்பட்டான் வாழ்ந்தானையால் எத்தனை துன்பங்கள் அவருக்கு வருது அத்தனையும். ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறதை கட்டிவிட்டா சில பேர் எப்படிதான் பஸ்ல டிராவல் பண்ணுவான். அவன் எப்ப நிறுத்துறானோ அப்பதான் நிறுத்த முடியும். அது வரைக்கும் இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பான். அதனால என்னடா ஆகும்? அதனால 6 வியாதி வருது. முதல்ல கண் அஃபெக்ட் ஆகுதுங்கிற, அதே வழியே 2க்கு மலத்தை விசர்ஜனம் பண்ண நிறுத்திவிட்டேனால் பயத்து வலி வருதுங்க. இவைகள்லாம் என்ன பண்றது? அவைகள்லாம் அந்தந்த சமயத்துல நாளுக்கு 2, வாரத்துக்கு 2, மாசத்துக்கு 2, வருஷத்துக்கு 2 அப்படின்னு கிராமாந்தரத்துல சொல்றாங்க. அது 2 என்ன அவசரத்துவம் இருக்கு. ஏன்னா இத்தனை விஷயமும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் என்னென்னது வேணும்னு அந்தந்த சாஸ்திரங்கள்ல எழுதி மனுஷனுக்கு கொடுத்திருக்க. ஏதோ சம்ஸ்கிருதத்துல எழுதினா வேதத்துல சொன்னாதான் இல்ல, சாதாரணமாக ஆயுர்வேதாதி கிரந்தங்கள்ல எல்லோருக்கும் புரியும்படியும் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. யார் ஒரு லோகாத்தியக்ஷான்னு சொன்ன உங்களுக்கு எப்ப பொழுது எது எது வேணுமோ எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு அறிவுற்றும் கொண்டிருக்கிறார். அது வேற பார்க்கணும். இதோ பண்றாருன்னு அப்படி இல்லை, தானே அநேக அவதாரங்களை எடுத்துட்டு தானே குருவா எடுத்துக்கொண்டு அத்தனை சுரூபத்தையும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு பகவான் தானே உபதேசம் பண்றார். எதற்காக? வேதத்துல நான் உபதேசம் பண்ணினேன், அந்த காலத்துல எல்லாத்தையும் அறிந்தார்கள் அவர்கள். ஆனா என்னாச்சு? காலே நமஹதா யோகோ நஷ்ட பரந்தபா. வெகு நாட்கள் மனுஷியார் அதே இருந்து கொண்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிட்டாங்க. மறந்து போனதுனால மறுபடியும் நான் திருப்பி சொல்ல வேண்டியதா வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தத்துவத்தை வேதங்கள்ல எதை சொன்னாரோ
அதை பகவத்கீதையில மறுபடியும் சொல்றார். ஆகையால் ஒவ்வொரு அவதாரத்திலையும் தான் இருந்து கொண்டு தானே அனுஷ்டானம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணணும் என்கிற ஒரு உபதேசத்தையும் பண்ணினதான மகானவர். ஆகையால் அவர் லோகாத்தியட்சர். லோகத்துல அத்தியட்சமா அப்படி இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவரை கவனிக்கணும். அந்த நாமாவை சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணணும். நமக்கு ஒவ்வொரு விழியும் பொழுதும் வரும் பொழுதும் நமக்கு எப்படி சகாயம் பண்ணி கொண்டிருக்கார் பகவான் எனக்கூடியதான அனுபவம் நமக்கு வரணும். லோகாத்தியக்ஷான்னு சொன்னேன், அவன் லோகத்துக்கு மட்டும்தான இந்த உலகத்தை காப்பாத்துறவா சில பேர் இருக்கா. ஒவ்வொரு திக்குலையும் ஒவ்வொருத்தர், இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு, இப்படிப்பட்டதான ஈசானன், இப்படி அத்தனை ஒவ்வொரு திக்குலையும் ஒவ்வொரு அதிஷ்டான தேவதை இருந்துட்டு இருக்க. அந்தந்த அதிஷ்டான தேவதைகளையும் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவங்கள் ஒழுங்கா நமக்கெல்லாம் சகாயம் பண்ணி கொண்டிருக்காளா? உலகத்துல இருக்கக்கூடியதான எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுக்கும் எல்லாம் சேர வேண்டியது சேருகிறதா? அகில பகவான் இருக்கார். அந்த அகில பகவான் எப்போது சுட்டு கொண்டே இருக்கணும். அவர் தொடர்ந்து நிறுத்திவிட்டே இருந்தா எங்களுக்கு அந்த காலத்துல பாக்கம் கிடையாது, அன்னம் கிடையாது. அவர் அநேக விதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கார். பூமியில இருக்கக்கூடியதான அக்னி பௌமா அக்னின்னு பேர். சமுத்திரத்துக்குள்ள ஒரு அக்னி இருக்கு, அதுக்கு படபா அக்னின்னு பேர். படபா அக்னின்னு குதிரை மூக்கு மாதிரி இருக்கும். அந்த லெவலுக்கு மேல தீர்த்தம் வந்துருச்சேனால் அந்த எக்ஸஸ் வாட்டர் அவர் குடிச்சுடுவார். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். இல்லைன்னா சமுத்திரம் ஜடம் பொருள் வந்துடலாமோ? போய் பாருங்க, கங்கை சமுத்திரத்துல போய் சேர்ற இடத்துல எவ்வளவு ஜலம் கொட்டிட்டே இருக்குன்னு. இது கொண்டிருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது பாட்டுக்கு நதிகள் சமுத்திரத்தை அவ்வளவு ஜலத்தை சமுத்திரத்தை கொட்டிட்டே இருக்க. ஆனா சமுத்திரமானது எப்பாவது லெவல் இன்க்ரீஸ் ஆயிருப்பா? காரணம் என்ன? அதுக்குள்ள ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. அதே போல உங்க வயசுக்குள்ள எப்பொழுதுமே அந்த டெம்பரேச்சர் 98.4 வரணும். அதை விட ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் ஆகப்படாது. அதுக்காக வயசுக்குள்ள ஒரு ஜகராக்னின்னு வச்சிருக்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ஒரு அக்னி அது வந்துட்டே இருக்கு. அந்த அக்னி போகப்படாது. ஒரு அக்னின்னு அந்த அக்னிக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணணும், என்னென்ன செயல்கள்ல ஈடுபடணும் அப்படிங்கிற இந்த மரங்கள் கொடிகள்லாம் அப்படியே இருக்கு. ஒரு பூகம்பம் வந்தது, பூகம்பம் அப்படியே இறங்கி விடும். இறங்கி போயிடுதுன்னா அதுக்கு மேல இந்த மரங்கள் பில்டிங் எல்லாம் அப்படியே பூமியில அப்படியே போயிடும். எப்படி? ஒரு 100 மைல் அந்த அளவுக்கு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது அப்படியே அந்த பிரஷருக்கு அப்படியே அணங்கி அந்த உஷ்ணத்துக்கு அது நல்ல கரியாகி அப்படியே இருக்கும். ஒரு 1000 வருஷங்கள் ஆனப்புறம் யாராவது நோண்டினா அங்க ரத்னங்கள் வரும். ரத்னம் வேற ஒண்ணு இல்லை, வெறும் கரிதான். ஆனா அந்த கரியானது இவ்வளவு பிரஷர் வறுமையினால் அதுக்கு மேல அந்த ரத்னமா மாறுது. அதை தேய்ச்சுன்னா பிரகாசம் வரும். ரத்னம் எப்படி உண்டாருது பாத்தீங்களா? நம்ம இன்னைக்கு பூகம்பம் வந்துருந்தா இத்தனை பேர் பிராணம் விட்டாலேன்னு நம்ம நினைக்கிறோம். பகவான் என்ன நினைக்கிறார்? இவாளுக்கு சீக்கிரமாக அந்த இடத்துல இந்த ஜென்மம் முடிஞ்சது, பிராரப்த கர்மா முடிஞ்சது. ஆகையாதான் அன்னைக்குன்னு பார்த்து 4 பேர் வெளியூர் போயிருப்பா. இங்க பூகம்பம் வரனே வெளியூர் போயிருப்பா. இன்னும் சில பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அதெல்லாம் யாரு சொல்றது? அவாண்டிய பிராரப்த கர்மா அப்படித்தான். ஆனா என்னன்னா எந்த ஒரு செயல் நடந்தாலும் அந்த செயல்னால ஜனங்களுக்கு நல்லது ஏற்படணும். அப்படி அந்தந்த லோகபாலாளை இந்திரன், அக்னி, யமன், சோமன், பிரஜாபதி இத்தான பெயரையும் அந்தந்த லோகபாலாள அந்தந்த செயல்ல இருந்து கொண்டிருக்கும்படி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் என்ன வெறும் லோகாத்தியட்சர் மட்டும் இல்ல, சுராத்தியட்சனும். இந்த லோகங்களுக்கு திக்பாலகர்களுக்கு அத்தியட்சனாக இருக்கிறார். அதனால்தான் சொல்லும் பொழுது பீஷா பவதே பீஷா உதேதி சூர்யா பீஷாதிந்திரச்சா கிருஷ்ண மிருத்யுர்தாவதி பஞ்சமா. அவர் இடத்துல பயமா இல்லைன்னா தலை எடுத்துடுவார்னு. அந்த பயம்னா எப்படிப்பட்டதான ஒரு பயம்? நாம ஜனங்கள் தப்பு காரியம் பண்ணினா நமக்கு விடுதல் வரும்னு பயம். இந்த பயம் இல்லை. நாம் இப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாவ. அந்த நல்ல வழியிலே இருக்கிறதுக்கு அவர் சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு பயம். மகான்கள்ல சூரியனும் சந்திரனும் அவள்லாம் சுதந்திரம் நிறைய சக்தி உள்ளவர்கள். இருந்த போதிலும் நியமமாக எத்தனை மணிக்கு உதிக்கணுமோ அத்தனை மணிக்கு உதிக்கிறார், எத்தனை மணிக்கு அஸ்தமிக்கணுமோ அத்தனை மணிக்கு அஸ்தமிக்கிறார். ஒரு நாளாவது கொஞ்சம் லேட் ஆயிடுதுன்னு ஏதாவது ஒண்ணு உண்டா? கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? இவர் அத்தியட்சரா இருக்கார். சுராத்தியட்சா. லோகாத்தியட்சா மட்டும் இல்ல,
உலகத்துல அந்தந்த பிராணிகளுக்கு என்னென்ன ஏற்படணுமோ அதாவது அந்த சமயத்துல ஏற்படுறதுன்னு கவனிக்கிறது மட்டும் இல்ல, அந்தந்த தேவதைகளுக்கும் அதை அப்படி பண்ணும்படி சகாயம் பண்ணி கொடுத்திருக்காரு. யமதர்மராஜா இருக்கிறார், அந்த யமதர்மராஜா அந்தந்த சமயத்துல அவருடைய பிராணனை எடுக்கணும். அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாலேயும் எடுக்கக்கூடாது. பிராரப்த கர்மா எப்ப இருக்கோ முடிகிறதோ அப்பதான் எடுக்கணும், அதுக்கு முன்னாலேயும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார், ஒரு 10 minutes லேட்டா போயிடுச்சு அதுவும் சொல்லக்கூடாது. அதான் மிருத்யு காவதி பஞ்சமஹா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதுக்கு அத்தியட்சனாக அவர் இருக்கார். இத்தனைக்கும் நடக்கணுமே, ஏன்னா இவர்களுக்கு பின்னால ஒரு நியமம் இருக்கணும். அனாவசியமா ஏதோ இருக்குன்னு இல்ல. தர்மாத்தியட்சா உலகத்துக்கு அத்தியட்சனா இருக்க, அந்த உலகத்தை காக்கக்கூடியதான தேவதைகளுக்கு ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கிற அவளுக்கு அத்தியட்சனா இருக்க. அதோட மட்டுமல்ல, அவள்ல எந்த ஒரு சிஸ்டத்துல வேலை செய்யறாளோ அதற்கும் அத்தியட்சனா இருக்க. நாம ஒரு இடத்துல போய் ஒண்ணு பண்ணணுமே, ஏன்னால் அதுக்கு இப்படி பண்ணணும் எனக்கூடியதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க எல்லாம் இருக்கு. நம்ம இஷ்டமா எதுவும் பண்ண முடியாது. நீங்க சுதந்திரமா இருக்கலாம், சுதந்திரமா இருந்தாலும் இந்த காரியத்துக்கு தான் செலவு பண்ணலாம். ஆத்துல இருக்குன்னு ஆத்துல நீங்களே ஆத்துக்காரியம் சுதந்திரமா எல்லா காரியமும் பண்ணலாம்னாலும் கெட்ட காரியத்துக்கு உபயோகப்படுத்தப்படாது. எந்தெந்த காரியத்துக்கு உபயோகம்னா அப்படித்தான் செலவு பண்ணணும். அப்படித்தானே நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே போல இந்த லோகத்திலையும் யாரு புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு சுகம், யாரு பாபம் பண்ணினாலோ அவளுக்கு துன்பம், யாரு மோகத்தை அடைகிறார்களோ அந்த மோகத்தினால் அவளுக்கு இன்ப துன்பங்கள். இப்படிப்பட்டதான ஒரு வழி அவளுக்கு கொடுக்கணும். இந்த எது சுகம் எது துக்கம், எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? அதற்கு மறைகளை தயார் பண்ணிட்டு இருக்க. வெறும் மறைகள் மட்டும் இருந்தா மட்டும் போராது, அதை எப்படி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும் மகர்ஷிகள்னால இது எழுதப்பட்டது. ஆபஸ்தம்பர், ஆஸ்துராயனர், சத்யாச்சாரர் மற்றவர்கள்லாம் கிருஷ்ய சூத்திரங்கள் அப்படின்னு சூத்திரங்களை எழுதியிருக்காரு. அதே போல அதன் வழியாதான் நம்ம நடந்துக்கணும். ஒரு சந்தியாவந்தனம் நம்ம இஷ்டமா சந்தியாவந்தனம் சொல்லக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. முதல்ல ஆசமனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும், அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணின பிறகு அகமர்ஷண சூக்தங்கள்லாம், பாபம் போறதுக்கு சூக்தங்கள்லாம் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லி சூரியனுக்கு அர்க்கிய பிரதானம் கொடுக்கணும். இந்த சூரியனுக்கு அர்க்கிய பிரதானம் கொடுக்கிற இடம் எதற்காக? மந்தேகால் ஒரு ராட்சசாலை இருக்கலாம், அந்த ராட்சசாலை கொள்றதுக்காக. மந்த ஈகான நம்ம மனசுல மந்தமான நிதானமான லேசினஸ் இது போகணும். அதற்காக சூரியன் அர்க்கியம் கொடுக்க சொல்ல. உங்க சூரியனுக்கு நீங்க கொடுக்குற அர்க்கியத்தினால ஒன்றும் பெருவிட்டு வரல. என்ன பண்றது? நமக்குள்ள அந்த ஆத்ம தத்துவத்தை அறியணும் என்பதற்காக இருக்கக்கூடியதான ஒரு ஆசை அவா இருக்கிறத அது ரொம்ப டல்லா இருக்கு, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அர்க்கியபிரதானம் கொடுத்துட்டே இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு சரியா போயிடும். சந்தியாவந்தனத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியணும். தினந்தோறும் ஸ்திரீகள் சாயங்காலம் போய் ஒரு முத்துவிளக்கிட்டு ஒரு சோகம் சொல்லி நமஸ்காரம் பண்றாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? இவைகள்ல தெரிஞ்சிட்டோம்னா அமிதமான பலன் நமக்கு தெரியும். யாரும் சொல்றது இல்லை. ஒவ்வொன்றும் நமக்கு என்னமா சகாயம் பண்றது, பெரியோர்கள் பண்ணினதான செயல்கள்லாம் நமக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னு தெரிந்து கொண்டோமே. அதனாலேயே ரொம்ப க்ஷேமம் உண்டா அது பண்றது. துளசிக்கு நமஸ்காரம் பண்ணுவா. துளசிக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன ஆகும்? உடம்புல வியாதி எல்லாம் போகும். அதோட மட்டும் இல்ல, பக்தி வளரும். பக்தி ஸ்திரீகளுக்கு வளருது. ஏன்னா அவ தானே மற்றவர்களுக்கு சொல்லித்தர. ஆத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவா தர்மத்தை யார? ஸ்திரீகள் தான். ஆகையால் அவளுக்கு பக்தி வளரணும், அவ பேருக்கு சொல்வா. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணுமையானால் அங்க இருக்கக்கூடியது அதை காப்பாற்றுறவர் பகவான். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? தர்மாத்தியக்ஷா, அலோகாத்தியக்ஷா, சுராத்தியக்ஷா, தர்மாத்தியக்ஷா. தர்மாதர்மம் சாட்சாத் ஈட்சதே அனுரூபம் பலம் தாதும். நீங்க புண்ணியத்தையோ பாபத்தையோ பார்க்க முடியாது. புண்ணிய பாபங்கள் புலனாகாதவை, கண்ணால் பார்க்க முடியாது. ஏனென்றால் கண்ணு பார்க்கணுமே ஆனால் உருவம் இருக்கணும். கருப்பாகவோ வெளுப்பாகவோ மஞ்சளாகவோ நீளமாகவோ குட்டையாகவோ இருந்தால் தான் உங்க கண்ணானது அதை பார்க்கும். ஆனா அந்த புண்ணியம் பாபம் என்கிறது அதுல ஒரு ரூபம் இல்லை, அது உருவம் இல்லாததுனால உங்க கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாதுன்னு அது எப்படி அறிந்து கொள்வது? சாஸ்திரம் சொல்றது. நீங்க ஒரு பூஜை பண்ணினேன், அல்ல ராமநாமாவை சொன்னேன், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேன், ஒரு பாராயணம் பண்ணேன், கற்பனாம்பளை போய் பார்த்தேன். பார்த்ததுமே அந்த பார்த்ததான ஒரு சம்ஸ்காரம் உங்க மனசுல ஏற்பட்டு போயிடும்.
வேற எங்கேயும் போகிற யாரோ கணக்கு எழுதிக்கிறாருன்னு சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணினீங்களே, ஆனால் நல்ல காரியம் பண்ணின சம்ஸ்காரம் உங்க மனசுலயே இருக்கு. அந்த சம்ஸ்காரம் விழுந்திருக்கா, கரெக்டா இவன் பண்ணினானா, சிரத்தையோட பண்ணினானா அப்படிங்கறதெல்லாம் எங்க தெரியறத பகவான் பின்னாலே உட்கார்ந்து பார்க்கிறார். ஹிருதயத்துக்குள்ள சாட்சியாக இருந்து கொண்டு சர்வபூதானாம் ஹிருதி ஸ்தித்வா ஹிருதயஸ்தா விப்ரக்ய திரிகோண அந்தர தீபிகா, இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு பார்க்கிறாராம். சாட்சியாக இருந்திருக்கார். சாட்சிணி சாட்சி வர்த்திதா. அதனால புண்ணிய பாபங்களை யார் எந்த புண்ணியம் பண்ணினார், எந்த பாபம் பண்ணினார், புண்ணியத்தை பண்ணும் பொழுது எந்த ஒரு பக்தியோட சிரத்தையோட பண்ணினார், எல்லாத்தையும் கவனிக்கிறார். அந்த சிரத்தா பக்தியோட யார் பண்றாளோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலனானது வருகிறது. ஒரு காலத்துல பிரம்மதேவர் யஜ்யம் பண்ண தொடங்கினார். பண்ணிட்டே இருக்காரு யஜ்யத்தை. இருந்தா போல இருந்த நெற்றியில வேர்வை உண்டார். அந்த வேர்வையானது கண்ணுல விழுந்தது, கண்ணு எரிஞ்சது. வேர்வை விழுந்தா கண்ணு எரியும். அதை தொடர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணினார், பக்கத்துல இருக்கக்கூடியதான தர்ப்பத்தை எடுத்து அந்த மேல இருக்கக்கூடியதான லலாட்டத்தில் இருக்கக்கூடியதான வேர்வை எப்படி தெரிஞ்சு கீழே எடுத்தார். பண்ணும் பொழுது அந்த நெய்யில என்ன ஆயிடுது, அந்த வேர்வை விழுந்தது. இப்ப அவருக்கு சந்தேகம் உண்டு, நான் இதை ஹோமம் பண்ணலாமா பண்ணப்படாத? நெய் சம்ஸ்கிருதமாக பண்ணினோம், அதுக்கு வேண்டியதான அத்தனை வசதிகளையும் பண்ணியாச்சு, சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணியாச்சு, பாதி ஹோமம் பண்ணியாச்சு. இப்ப இந்த வேர்வையானது இதுல விழுந்துருக்கு, நான் பண்ணலாமா பண்ணப்படாதா? ஒரு சந்தேகம் நிறுத்தி விட்டார். யார கேட்கறது? ஞாபகம் எல்லாருக்கும் சொல்றவர், வேதங்களை சொல்றவர் அவர் தான், வேற யாரும் இல்லை. சந்தேகம் உண்டு. அப்படி பார்க்கிற அப்பொழுது அசரீதி வந்து அது நன்றாக சொல்லுவோம். நன்றாக சொன்னாள். யாரு சொன்ன? அவர் ஆட்டுக்காரி தான். யாரு? சரஸ்வதி மாதா சொன்னாலாம். எப்படி? தத் சொல்விதே, இதை பண்ணுங்கோ அப்படின்னா இதனால அதுக்கு சுவாகான்னு பேர் வருது. சுவாகான்னு என்ன? சு ஆஹா, நன்றாக சொல்லப்பட்டது. அது பரவாயில்லை, விழுந்ததுனால தோஷம் இல்லை. என்ன முன்னாலேயே சம்ஸ்கிருதமான நெய்யை அதுல பண்ணுங்க, ஏதாவது விழுந்தா அதுல தோஷமாகாத பண்ணுங்க. அன்னியில இருந்தா சுவாகான்னு பேர் வந்துடும். அந்த அக்னி பகவானுக்கு ரெண்டு ஆத்துக்காரின்னு சொல்றோம். சுவாகான்னு ஒண்ணு, ஸ்வதான்னு. இந்த சுவாகான்னு எதை சொன்னாலும் அது வந்து தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இந்த நெய்யில ஒரு தோஷம் இல்லை. மந்திரபூர்வகமாக அது தேவதைகளுக்கு கொடுத்தலையானால் அந்த அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த நெய்யை தான் சாப்பிட்டார். அவர் பாவனர்னு பெறுவர், பரம பாவனர், எல்லாவற்றையும் தூய்மையாக்கிறவர். இந்த வேர்வையோ எது வந்தாலும் அந்த நாசம் பண்ணிட்டு அந்த நெய்யில இருக்கக்கூடியதான சுத்தமான அம்சம் இங்க வந்திருக்கான்னு கணக்கு பார்த்து அவர் சாப்பிடல, என்ன இங்க வந்திருக்கான்னு கணக்கு பார்த்துட்டார். ஏன்டாங்க நீங்க சிரத்தையோட கொடுத்தோட அவ்வளவு. அப்ப இவருக்கு என்ன பலம் வேணுமோ அதை கொடுக்கிறார். அப்படி ஒவ்வொரு சின்ன புண்ணிய கர்மா நீங்க பண்ணினாலும் வேஸ்ட் ஆகல நினைக்கிறான். அடாடா, விஷ்ணுதாசன் கடையில் படித்தோம், 700-800 நாம வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்து. அதுக்கப்புறம் எங்கேயும் தப்பா போயிடுதுன்னா இங்க வீடு போயிட்டு முதல்ல வந்து படிக்கணுமா, என்ன பண்றது? கவலைப்பட வேண்டாம். அத்தனை நாமக்கள் படிச்சோம் இல்லையா, ஒரு 10 நாமக்கள் படிச்சோம் இல்லையா, அந்த புண்ணியம் வந்தாச்சுன்னு எப்பவும் உங்களை விட்டு போகாது. ஏன் பகவான் என்ன நேரா பாக்குறாராம், இன்னொரு வழியா பாக்குறாருதான். தர்மா தர்மம் சாட்சாத் ஈட்டதே, நேரா பார்க்கிறார். அனுரூபம் பலம் தாதும், இவன் எந்த அளவுக்கு பண்ணினாரோ அந்த அளவுக்கு பலத்தை நான் கொடுக்கணும். முழுமையா பண்ணினா பண்ணலையே அதனால விட்டதேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாமா சொன்னாரா அதுக்கு பலத்தை கொடுங்க. அடுத்த நாம இங்க சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கிறார். விஸ்வம் அப்படின்னு விஷ்ணு சொல்லுவாரா, வசக்காரா சொல்லுவாரோ? ஏன் இவனை எப்படியாவது உத்தாரணம் பண்ணணும், இப்பிறவில இவனை எப்படியாவது கை தூக்கி விடணும் எனக்குடையதான ஆசையோடு இருக்கார் பரமாத்மா. அதற்காகத்தான் சொல்றார் லோகாத்தியக்ஷ தர்மாத்தியக்ஷ. ஆயால் தர்மத்துக்கு அவர் அத்தியக்ஷனா இருக்க,
எந்தெந்த தர்மம் பண்ணினாலும் அதுக்கு நல்லதான பலத்தை கொடுக்கணும் என்று. தர்மாத்தியக்ஷகான்னு இருக்கு, அதர்மாத்தியக்ஷகான்னு வேற சொல்லிட்டு இருக்கல நீங்க. சுராத்தியக்ஷோ அதர்மாத்தியக்ஷா சேர்த்து படிக்கும் பொழுது லோகாத்தியக்ஷ சுராத்தியக்ஷோ தர்மாத்தியக்ஷா சொன்னது. சுராத்தியக்ஷோ அதர்மாத்திய அப்படின்னு இருக்கலாம். அதர்மத்தையும் பார்க்கிறார். யார் யார் என்னென்ன கெட்ட காரியங்கள்றாளோ அதையும் அவளை திருத்தணும். ஞாபகத்துக்கோ கெட்ட காரியம் பண்ணினா 2 பலன்கள் உண்டாரு. ஒண்ணு, எந்த கெட்ட காரியம் பண்ணினீங்களோ அதனுடைய பலமானது துன்பம் உங்களுக்கு வந்து சேர்றது. அதோட மட்டும் இல்லாமல் கெட்ட காரியம் பண்ணினத்தினால் அவனுடைய மனசுல கெட்ட வாசனை உண்டாகுது. மறுபடியும் அதே செயல பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உண்டாகுது. அதான் வாசனை. இந்த பிராயச்சித்தம் பண்ணினோமே ஆனால் பாபமானது நமக்கு வந்து சேராமல் இருக்கிறான். ஆனா வாசனை போகாது. பிராயச்சித்தம் பண்ணினதுனால வாசனை போகல. வாசனை போகணும்னா நாராயணியத்துல சொல்லும் பொழுது வட்டத்திரி இந்த வாசனை போகணும் மனசுல அப்படின்னு அதுக்கு என்ன, அதுக்கு உன்னுடைய கால பக்தி தான்ப்பா வேணும். பகவத் பக்தி ஒண்ணுதான் பாப வாசனையை நீக்கும். மனுஷனை பாபத்துல போக விடாம நாட விடாம அவனிடத்துல அதை காப்பாற்றும். அப்படிப்பட்டதான அந்த பகவத் குணகணங்கள் ரொம்ப வேண்டியது சேர்க்கிறார். அதனால்தான் பகவான் எப்படி தர்மாத்தியக்ஷரும் அவர் தான், அதர்மாத்தியக்ஷரும் அவர் தான். அதனால்தான் தர்மா தர்மம் சாட்சா தீட்சதே அனுரூபம் பலம் தாதும் தஸ்மாத் தர்மாத்தியக்ஷா. அதுக்கடுத்து கிருதா கிருதா. பகவான் காரிய ரூபமாகவும் இருக்கார், காரண ரூபமாகவும் இருக்கார். இந்த காரிய காரணங்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இத பத்தி ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம். காரணம்னு சொன்னா காரியம்னு ஒரு எஃபெக்ட். ஒரு காரணத்திலிருந்து காரியம் வருகிறது என்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். பால் இருக்கு, பாலை காய்ச்சி உடம்புனா அடுத்த நாள் தயிர் வரும். இது இந்த டைரக்ஷன்ல இருக்கிறத விட திரும்பி வராது. ஜாஸ்தி பாலை குடிச்சுட்டேன் சார், 2 லிட்டரை பாலை தயிர் ஆக்கிவிட்டேன், நமக்கு வேண்டாம் அவளை, 1 லிட்டர் தயிர் இருந்தா போறோம், நம்ம அதுக்கு வரையும் சொல்லவா வரல, சரி இந்த தயிரை மறுபடியும் பால் ஆக்கிடும் அப்படின்னு பண்ண முடியும் உங்களால? ஒரு தரம் தயிரை ஆக்கிட்டேன்னா அவ்வளவுதான், உர குத்தியாச்சுதான் இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியும். இந்த காரியம் காரணம்னு லோகத்துல இப்படி பழக்கத்துல இருக்கு. இப்பொழுது காரியம் போனாதான் காரணம் உண்டாகும், அப்படித்தானே? எப்பொழுது நீங்க காரணத்துல இருந்து ஒரு காரியத்தை உண்டு பண்றதுக்காக முயற்சி பண்ணினீங்களேயானால் அந்த காரியம் அழிஞ்சுத்தான் காரணம் அழிஞ்சுத்தான் காரியம் உண்டாகும். டிகாஷன்ல பாலை கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல பால் தனியா எடுக்க முடியாது. காஃபியே சாப்பிடலாமே தவிர தனியாக பால் எடுக்க முடியாது. கொஞ்சம் நல்லா யோஜனை படி பாருங்க. எந்த காரணமும் காரணமாக இருக்குமே தவிர அதை காரியமாக மாற்றிட்டீங்கன்னா இனிமேல காரணமாக வராது. அதே போல தங்கத்தை நகையா பண்ணினேனால் மறுபடியும் தங்கமா பண்ணலாம். ஆனா எவ்வளவு தங்கம் கொடுத்தீங்களோ அதுல கொஞ்சம் போயிடும். சாதாரணம் தானே. தட்டானே அவன் ஆத்துக்காரிக்கே பண்றதா இருந்தாலும் சேதாரம் போடுவாங்க. கேட்டு பாருங்க, நான் சொல்றேன். அப்ப என்ன சுவாமி வியாபாரம் அது அப்படித்தான், கன்னியாயம் அப்படித்தான். காரணம் மாறாமல் காரியம் உண்டாகாது. சிறிது காரணம் போனாதான் காரியம் உண்டாகும். அலி குழி வேணுரம்பா விநாசகாலே பலமுத்தந்தி. இந்த நண்டெல்லாம் இருக்கிறதுல அதுக்கு 7-8 குழந்தைகள் பிறக்கும். ஆனா என்ன அம்மாவை நண்டை உடைச்சு வயத்தை உடைச்சு அதுல இருந்து உண்டாகும். தேடும் அப்படித்தான். அம்மா தேடு பிராணம் போனாதான் அதுல இருந்துதான் சின்ன தேன்கள் எல்லாம் உண்டாகும். ஏன்டா அந்த அம்மா பாசத்தை பார்க்காத பிராணிகள் யாராவது இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்படி சிலது இருக்குண்டா. அலி குழி வேணுரம்பா விநாசகாலே பலமுத்தந்தி அப்படின்னு வாழை தாறு போட்டு எடுத்தத இதுவேற அந்த வாழைக்கு பிரயோஜனம் இல்லை. அது வெறும் இலைய கொடுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஒரே ஒரு தரம் தான் தாறு போடும். அது மாதிரி சில பதார்த்தங்கள் காரணம் நாசமாயித்தான் காரியம் வரும். காரியமா வந்துருந்ததுன்னா காரணம் இது மேல உபயோகப்படாது, அதுக்கு அதனுடைய லைஃப் ஆயிடுது அப்படின்னு பார்த்தேன். ஆனா எங்க பகவான் உலகத்தை உண்டு பண்ணினார். ஆனா அவர் அப்படியே இருக்கார். அவருக்கு ஒரு நாசமற்றவர், லோக விருத்தமாக இருக்கேன்னார். அதனால்தான் சந்தேகம் இந்த விஷயத்தில் நச்சிகேதன்
அவன் சந்தேகப்பட்டான், பிரம்மம் எப்படி காரணமா ஆக முடியும்? தெரியலையே. ஏனென்றால் காரணம் அழிந்தாத்தானே காரியம் உண்டாகும். காரணம் அழியாமல் காரியம் எப்படி உண்டாகும்? நீங்களோ பிரம்மம் உலகத்துக்கு காரணம் என்று சொன்னீர்கள், பகவான் உலகத்தை படைத்தார் என்று சொன்னீர்கள். படைத்தாரையானால் அவர் மாறி இருக்கணுமே. ஒரு பெண் இருக்காள், அவ எவனத்துல இருக்கா. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்னாச்சு, அவளுடைய எவனம் போயிடுதுன்னு அர்த்தம். மாதுக்கே வலமே வயம் வனவனே கொட்டாராவயம் அப்படிங்கிறார் பர்தர். பர்தர் ஒரு பெரியவன். அவர் தான் 3 சதகங்களா, வைராக்கிய சதகம், முக்கியப்படிங்கிற சதங்கள் இவள்ள எழுதினார். அவரை போய் கேட்டார், உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சாதிச்சு அப்படின்னு ஒரு மகாத்மா கேட்டார். அவர் சொல்றார், நான் என்ன சாதிச்சாப்பல தெரியல, நான் பிறந்த பிறகு எங்க அம்மாவனுடைய யவனம் போயிடுச்சு, அவ்வளவுதான் தெரியுங்கிறார் அவர். மாதுக்கே வலமே வயம் வனவனே கொட்டாராவயம் அப்படின்னு ஒரு பிரசவம் ஏற்பட்டு போயிடுது, ஏன்னால் அந்த யவனம் போயிடுதுன்றான். இப்ப அந்த காரியம்னு ஒண்ணு உண்டாச்சுன்னா அந்த காரணத்துல ஒரு மாறுதல் ஏற்படுறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த காரணத்துல மாறுதல் ஏற்படாதான் பிரம்மத்தின் இடத்துல. அதனாலதான் ரிஷிகேஷ் வந்து அந்நியத்ர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத் அந்நியத்ரா அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நியத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத்பத்யசி தத்வதா அந்நியத்ராஸ்மாத் கிருதா கிருதாத். அதான் கிருதா கிருதா. தர்மத்துல கிருதா கிருதான்னு சொல்றல, அங்கே கிருதா கிருதாத் கிருதம் செய்யப்பட்டதான காரியம், அகிருதம் செய்யப்படாதான காரணம். காரணமும் காரியமும் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. பகவான் சொல்லும் பொழுது பகவான் காரணமும் இல்லை காரியமும் இல்லை. யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபிதோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேத பிரதித புருஷோத்தமஹ. பகவானுக்கு புருஷோத்தமன் பேரு. புருஷாளுக்குள்ள உத்தமன் தான் இருக்கார். மனுஷாளுக்குள்ள உத்தமன் பகவான் சொல்லணுமா என்ன? தெரிஞ்சே இருக்க. ஏன்டா நம்மளை பார்த்தா நமக்கே தெரியும். என்னதான் நமக்கு இன்னொருத்தர் நன்னா இருக்காருன்னு காணப்படுறதே தவிர அவன கேட்ட பாருங்க, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். யாரும் நான் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சௌக்கியமா இருக்கேன்னு யாரும் சொல்லல. கேவலம் சொல்ல அவாரியும் கேட்ட ஐம் ஹாப்பின்னு சொல்ல வேண்டாமோ, ஆனந்தமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமோ? அவாரிங்கன்னா இருக்கே சார், பிராணி உயிரோட இருக்கேங்கிறான். அந்த ஒரு திருப்தி இருக்க மாட்டேங்கிறது மனுஷனுக்கு. ஆனா பகவான சொல்லும் பொழுது ஏஷ கர்ம விபாக ஆசையை அபரா புருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா. யோக சூத்திரத்துல ஈஸ்வரன் என்னன்னு, மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான 5 விதமான துன்பங்கள் இல்லை. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேசம் எனக்கூடியதான ஒரு 5 விதமான துன்பங்கள்ல ஒரு துன்பமும் இல்லாதவர் அவர். கர்மா இல்லாதவர், எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள், தேச கர்ம ஆசையே அபராமரிஷ்டா மாற்றப்படாதவர், புருஷ விசேஷ அப்படிப்பட்டவர் அவர். பகவத்கீதைன்னு சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடியதான இத்தனை செயல்கள் என்ன, இத்தனை செயல்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதான மாயை என்ன, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர் அவர். ஆகையால் மாயா சீதா, மாயைக்கு தந்தித்தவர். ஆகையால் தான் அவருக்கு புருஷோத்தமன் வேறு அப்படின்னு சொல்றது. ஆகையால் காரிய காரண விலட்சணா, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதுதான் கிருதா அகிருதா. காரணத்துக்கும் அப்பாற்பட்டவர், காரியத்துக்கும் அப்பாற்பட்டவர். காரணமாக இருந்த போதிலும் ஒரு மாறவில்லை. உலகத்துல இது போல திருஷ்டாந்தமே இல்லையே. கண்ணுக்கு தெரிஞ்சால் ஒத்துக்கொள்ளுவேன், கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல ஒரு விதமான ஒரு எக்ஸாம்பிள் காட்டித்தானே எனக்கு சொல்லணும். மாறாத காரணம் உலகத்தில் கண்டதுண்டோ? எங்கேயாவது ஒரு காரணம்னு சொன்னா அது மாறிண்டுத்தானே இருக்கு. ஒரு செயல்னு சொன்னா அந்த செயலானது அப்பொருளை மாற்றணும். சாப்பிடுவதற்கு முன்னால பசி இருக்குது, சாப்பிட்ட பிறகு பசி போகணும். சாப்பிட்ட பிறகு பசி போகலன்னு நீங்க சாப்பிடலன்னு அர்த்தம். பசி போனாதான் நீங்க சாப்பிட்டா போல கணக்கு. அதே போல உலகத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொன்ன, உலகம் தோணி இருக்குன்னு சொன்ன, அந்த காரணத்துல அந்த செயல் ஏற்பட்டிருக்கு, செயல்னால அவரை மாற்றி இருக்கணும். மாத்தலேன்னு சொல்றேன். அதான் சுவாமி இங்க இவரிடத்துல ஒரு விஷயம். காரணமும் 3 விதம். ஒரு காரணம் என்ன, அணுக்களால சேர்ந்தது, அட்டாமிக் தியரி. சின்னது சேர்ந்து 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 பெருசாயிட்டே வருது.
ஒரே பொருளால் அப்படி உப்பிட்டே வருது. இது ஒரு விதமான காரணம். இன்னொன்னு, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கொண்டே இருக்கு. மண்ணு குடமாக மாறுறது, தங்கமானது ஆபரணமாக மாறுகிறது, நூலானது வெட்டியாக மாறுகிறது. இது ஒரு விதமான காரணம். பால தயிரா மாறுறது, இது ஒரு விதமான காரணம். இப்ப ரெண்டு சொன்னேன். ஒண்ணு, இருக்கிற ஒரு பொருளை அப்படியே உப்பிண்டு போறது, இல்ல இன்னொரு பொருளோட சேர்ந்து பெருக்காது. சாதாரணமாக மாவை ஆட்டி அப்படியே வச்சிருந்தேன், அடுத்த நாள் பார்த்தேன்னா என்னென்ன ஒரு பிரகத்வா புரோடாசுமே அப்படியே உப்பி ஜாஸ்தியா இட்லி மாவு வாங்கிட்டேன்னா அந்த ஒரு டப்பால போட்டு வச்சோம்னா என்ன ஆகுங்க, அது கொஞ்சம் உப்பி ஆகும். அரிசி ஆனது கொஞ்சமா தான் இருக்கு. ஆனா அந்த அரிசியை குக்கர்ல போட்டு வச்சோம்னா என்னாச்சு, உப்பி பெருசா இருக்கோ இல்லையா? இது ஒரு காரணம். சின்னதா இருக்கிற பொருள் பெருசா ஆகிறது, இது ஒண்ணு. இன்னொன்னு, இன்னொன்னாக மாறுவது, இதுக்கு பரிணாமி காரணம்னு. எங்க பரமாத்மா இருக்க இவர் எப்படிப்பட்டதான காரணம்னு, தான் தானாகவே இருந்து கொண்டு தன்னொற்றில் தன்னிடத்தில் மற்ற பொருள்களை உண்டாகும்படி பண்ணுவது. தது அந்த பிரம்ம தத்துவமானது ஆத்மானம் தன்னை ஸ்வயமா குருதா தானாகவே உண்டாக்கினார். கயர் இருக்கு, கயத்துல பாம்பை பார்த்து கயிறு பாம்பாக தோணிச்சு. இப்ப பாம்பு இருக்கா இல்லையா? பாம்பு பார்த்தல, பாம்பு கிட்ட பயந்துல, எல்லாமே தோணிட்டு. ஆனா கயிறு மாறிட்டா, கயிறு கயிறாகத்தான் சார் இருக்கு. கயிறு நிக்கும் மாறல, கயிறாகத்தான் இருக்கு. ஆனா பாம்பு மாதிரி தோணிச்சு. இதுக்கு என்ன பேரு? விவர்த்த காரணம். பிரம்மச்சாரி தூங்குறான், அவனுக்கு சொப்னம் உண்டு. கல்யாணம் ஆனா போலையும், கொடுத்தனம் பண்ணினா போலையும், ஒரு 4 குழந்தைகள் பிறந்தா போலையும், அந்த குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு அவஸ்தப்படுறா போலையும், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. டக்குன்னு எழுந்துட்டான். எழுந்ததுன்னு என்னென்ன பக்கத்துல ஆத்துக்காரிக்கான குழந்தைகள் வேற காரணமே சொல்லுவான். இந்த குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணின்னு இந்த பேர் வச்சு, இந்த ஆண் குழந்தை, இத்தனை பெண் குழந்தை, இவாவா எல்லாம் படிச்சா பிராக்கெட் போட்டு காமிச்சான், கையெழுத்து போட்டு, இத்தனையும் சொப்னத்துல பார்த்திருக்கேன். 10 நிமிஷம் சொப்னத்துல அவருக்கு 20 வருஷம் நடந்தா போல காத்திருக்கான். ஏதாவது ஒண்ணாவது இருக்கும். இவன் பிரம்மச்சாரியாகவே இருக்கான், அவன் மாறல. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னார், இப்படி ஏற்பட்டது. கயரா இருந்து கொண்ட பாம்பாக அகப்பட்ட போல், அதே போல தங்கமாகவே இருந்து கொண்ட வளையாகவும் செக்கிலியாகவும் ஆனது போல். அப்படி இந்த தங்கம் மாறலையே, போகாது, அது விவகாரம். அதே போலதான் பரமாத்மா தான் தானாகவே இருந்து கொண்டு உலகமாக காட்சி அளிக்கிறார். இதுக்குதான் விவர்த்த காரணம். விசேஷாயன வர்த்ததே இது விவர்த்தா. தான் அப்படியே இருக்கிறார், விசேஷமாக அகப்படுகிறார், பொருள்கள் வேறாக காணப்படுகிறது. அப்படின்னா இந்த காரியமானது காரணத்துல ஒரு மாறுதலையும் உண்டு பண்ணவில்லை. உலகத்தில் காரணமானது காரியத்தினால் அழிக்கப்படும் அல்லது மாற்றப்படும். எங்க பரமாத்மா தான் தானாகவே இருக்கார், தான் சுத்தமாகவே இருக்கார், நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமாகவே இருக்கார். ஆனா உலகத்துல இத்தனையும் அகப்படும்படி பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்? தத்வாதீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி. தத்துவாதீதனாகவும் இருக்கார், தத்துவஸ்வரூபமாகவும் இருக்கார், தற்பதார்த்தமான ஈஸ்வரனாகவும் இருக்கார், சொற்பதார்த்தமாக ஜீவனாகவும் இருக்கார். ஒருவரே பலவிதமாக காணப்படுவன் நெறி. அதான் நெறியின்வன் என்னமா இருந்தாலும் ஒரே ஸ்வரூபமாக அனுகதமாக இருக்கார். ஆகையால் கிருத்தரும் அவர்தான், அக்கிருத்தனும் அவர்தான், காரணமும் அவர்தான், காரியமும் அவர்தான், காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறவரும் அவர்தான். அதான் அவர்கள் கிருத காரிய ரூபேண அகிருத காரிய ரூபேண காரண ரூபேண இது கிருதா கிருதா. காரிய ரூபமாகவும் காரண ரூபமாகவும் தானே உண்டான பொருளாகவும் தானே உண்டு பண்ணினதான பொருளாகவும் இருக்கிறார். இந்த செயலாகவும் அவர் இருக்கார். அந்தர் பகிர்ந்த தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அந்த உள்ள பகிகி வெளியில சகாரத்துனா அந்த பொருளாகும். இப்ப உலகம் முழுக்க கடைசியில பார்த்தா ஒண்ணுங்க, எப்பவும் ஒண்ணுதான். குடம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயும் மண்ணுதான். குடமாக ஆன பண்ண பிறகு குடம் என்று தாங்கள் எதை அழிக்கிறீர்களோ அது மண்ணுதான். குடம் உடைஞ்ச பிறகு கடைசியில ஆவதும் மண்ணுதான், எப்பவும் மண்ணுதான். ஆனா என்னடா நடுவுல நாம குடம்னு சொல்லி கொண்டிருக்கோம். ஆகையால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா
எந்த பொருளை பார்த்தாலும் இங்க பரமாத்மா தான் இருக்கார். ஆகையால் அவர் காரணமாகவும் காரியமாகவும் காரிய காரண விலட்சணமாகவும் இருந்தது. அதனாலதான் அந்நியத்திராத்மா கிருதாக்கிருதாத், கிருதாக்கிருதத்தை விட வேறாகவும் இருக்கார். அதே போலயே கிருதாக்கிருத லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷ கர்மாத்யக்ஷ கிருதாக்கிருதா. பிறகு சதுர ஆத்மா சதுர்வியூஹ சதுர்தம்ஷ்டதுர்புஜ. இதை பார்க்கணும். முதல் 3 நாமாக்கள்ல இந்த அத்தியக்ஷங்கிற பதத்தை சேர்த்து சேர்த்து சொல்லணும். அது வரிசையா, ஆனா இதை எங்க சேர்த்தோம்? பதங்களுக்கு பின்னால சேர்த்தோம். இது ஒரு அலங்காரம். லோகாத்யக்ஷா சுராத்யக்ஷா தர்மாத்யக்ஷா இப்படி. இப்ப என்ன சொல்ல போறேன்? எல்லாவற்றுக்கும் முன்னால ஒரு பதம் காமனா சேர்க்க போறேன். எப்படி? சதுராத்மா சதுர்வியூஹா சதுர்தம்ஷ்டா சதுர்புஜா. எத்தனை நாமாக்களையும் இந்த சதுங்கிற பதத்தை சேர்த்து சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கேன். இதுல என்ன ஒரு விசேஷம்? பரமாத்மா சதுரமா இருந்திருக்க 4 விஷயங்களாக தன் செயலை பண்ணிக் கொண்டிருக்கிறார். அதான் சதுராத்மா. சர்காதிஷு பிருதக்விதா பிருதக் விபூதய சதஸ்ரா ஆத்மனா மூர்த்தய யஸ்ய சஹா சதுராத்மா. உலகத்தை படைத்தார் பகவான். எதற்காக படைத்தார்? சாதாரணமா ஒரு செயல் நீங்க பண்ணணுமே, ஆனால் அந்த செயல் பண்ணுவதற்கு முன்னால உங்க மனசுல ஒரு கேள்வி எழுகிறது. என்ன, எதற்காக நான் இதை பண்ணணும்? அதுலயே உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது. இதை பண்ணினா என்ன லாபம் வரும் இல்லையா? அந்த லாபத்தை நோக்கிதல்லவா நீங்க அந்த செயல்ல ஈடுபடுகிறீர்கள். அதுக்கு ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லைன்னா அந்த காரியத்தை செய்யவே மாட்டோம். அதே போல உலகத்தை படைப்பது எனக்கூடியதான செயல்னால பரம்பொருளுக்கு என்ன லாபம்? லாபம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு கஷ்டம் வருது. ஏன்னா லாபத்தை எதிர்பார்த்து அவர் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறானால் அவர் நித்திய திருப்தர் இல்லை. திருப்தி எப்பொழுதும் திருப்தி உள்ளவராக ஆக மாட்டார். நித்திய திருப்தானி ஈஸ்வரா, எப்பொழுதும் பரிபூர்ணமான நிலையில இருக்கிறவர் பரம்பொருள். உலகத்தை படைத்ததினால் தனக்கு ஒரு லாபம் வருகிறது என்று சொல்லுகிறானால் அந்த லாபத்தை எதிர்பார்த்தல்லவா ஒரு செயலை செய்கிறார். அப்பொழுது அந்த லாபம் அவருக்கு இப்ப இல்ல, செஞ்சாத்தான் வரும் அப்படின்னு. இன்னொருத்தர் இந்த உலகத்தை படைத்ததினால் அவருக்கு ஒரு லாபமும் இல்லை சார்னா, அப்ப அவர் பகவானே இல்லைன்னா. ஏன்னா ஒரு புத்திசாலியா சாதாரண உலகத்துல இருக்கிற மனுஷன் கூட ஏதாவது ஒரு செயலை பண்ணினா அந்த செயல்னால ஏதாவது லாபம் இருந்தா தான் பண்றான், இல்லைன்னா பண்ணல. அது வேண்டான்னு போயிட்டே இருக்கான். இது பண்ண என்ன சார் பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பண்ண மாட்டான். இவர் என்ன சர்வக்கியம் சர்வசக்திங்கிற ஒரு லாபமும் இல்லாத ஒரு உலகத்தை படைத்தாரோ அப்ப என்ன அவருக்கு லாபம் உண்டுங்கிறடா இல்லைங்கிறடா? இப்படி சொன்னாலும் தப்பு, அப்படி அதான் வேதாந்தம். இப்ப யார கேட்கணும்? அவரை தான் போய் கேட்கணும். விவகாரம் என்ன சொல்றார்? சதுராத்மா இல்ல சுவாமி, அவர் உலகத்தை படைக்கும் பொழுது ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்க, நமக்குள்ள மனுஷால் இருக்கா, பிராணிகள்லாம் இருக்கா. அந்த பரமாத்மாக்குள்ள அவரிடத்துல இருக்கிற மாயையில பிராணிகள்லாம் மங்கி கிடக்கிற அந்த பிராணிகளுக்கு நான் என்ன பண்ணணும்? நல்ல வழியை காட்டி அவளுக்கு முக்தி அடையும்படி பண்ணணும். இது என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன பேரு? தயான்னு பேரு, கருணைன்னு பேரு. இந்த கருணையோ தயையோ என்னென்ன? எதிரானிடத்தில் நான் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பாராமல் அவளுடைய நன்மையை நாடுவது. அவ்வியாஜ கருணா மூர்த்தி அஜானஸ்வாந்த தீபிகா. அவ்வியாஜ கருணாமூர்த்தி நம்மளிடத்துல எதையும் எதிர்பார்க்கிறதில்லை, எப்பொழுதும் பரிபூர்ணமான வடிவம் உள்ளவள். இருந்தாலும் நான் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்க. பகவான் இல்லைன்னு சதுத்துல எழுதலாம், அவன் கைக்கு எழுதக்கூடியதான திறமையை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு பகவான் இல்லைன்னு எழுதி கொண்டிருக்கான். ஒரு 10 பிறவி ஆன பிறகு அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில அடிபட்டு திரும்புவான். அன்னைக்கு நல்ல வாங்கணும் இல்லையோ, அதனால இன்னைக்கும் நான் சகாயம் பண்ணணும். இதுதான் பகவானுடைய நிலை. ஆகைய அந்த பகவான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உலகத்தை எதற்காக படைக்கிறார்? இங்க மாயையில் மங்கி இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு என்னைக்காவது மோட்சம் வரணும். அதற்காக மானிட பிறவி எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை நான் கொடுக்கிறேன். நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த பிறவியை கொடுத்து.
அந்த பிறவியை கொடுத்து அனுகிரகம் பண்ற காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், என்ன பார்க்கணும்னு நினைக்கிறார். நாம் வெளிநோக்கி பார்க்கிறோம். கண்ணு காது மூக்கு நாக்க இவைகளை உலகத்தை பார்க்கிறோமே தவிர உலகத்துக்குள்ள உலகத்தை படைத்த பரம்பொருளை பார்க்கல. ஆரா மமத்திய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. சாயங்காலத்தை அப்படி உலாவறதுக்காக பீச்சுக்கு போறேன் அல்லது பார்க்குக்கு போறேன். ஆரா மமத்திய பஸ்யந்தி. எத்தனை தரம் நீங்க பார்க்குக்கு போயிருக்கேன், எத்தனை தரம் நேச்சுரல் சீனரி, ஊட்டி போறேன், அங்கே போறேன், இங்கே போறேன். ஆனா அவைகளை பார்க்கிற வழிய நான் தம்பஸ்யதி கஷ்டன, அதை படைத்த அவனை நினைத்தீரா? வேதம் கேட்கிறது. ஆறாம மத்திய பஸ்யந்தி, அவரால் செய்யப்பட்டதான அழகான பொருள்களை பார்க்கிறீர்கள், ஆனா செய்த அவரை கவனிக்கிறீர்களா? அதான் மனுஷருக்கு. ஆகையால் அவர் என்ன பண்றார், இவர் என்னை பார்க்கணும், என்னை அவன் அடித்தானேயானால் அவன் பார்ப்பானா ஆவான். பார்ப்பான் ஏன் வந்தது, பார்ப்பவன், எதை பார்க்கணுமோ அதை பார்ப்பவன். வெறுமன பார்ப்பாங்கிறாங்க, பார்ப்பவன். பஸ்யகா, சம்ஸ்கிருதத்துல இதே பேர் தான். பஸ்யகா, பார்ப்பான்ங்கிறதுக்கு என்ன பேரு, பஸ்யகா. இந்த பஸ்யகனா இருக்கிறவன் தான் கஷ்யபன் ஆயிட்டார். கஷ்யப பிரஜாபதிங்கிற இந்த பஸ்யகாங்கிற திரும்பி போயிடு. எந்த தூரம் சொல்லணும், எவ்வளவு தான். சில ஊர்ல அப்படிதான் சார், நான் ஒன்றும் பண்ண முடியும், அப்படி மாற்றி சொல்லிக்கிறோம். அப்படி பழக்கம் அவளுக்கு. அதனால பஸ்யகான்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் கஷ்யபகான்னு சொல்லிட்டார். நிஜமாக இதை பார்க்கிறவன், பார்க்க வேண்டியதான பொருளை பார்க்கிறவன். அப்ப தாங்கள் என்னை பார்க்கணுமே என்றால் நான் எப்படி இருக்கணும், நான் பார்க்க தகுந்தவனா இருக்கணும், உங்களால் பார்க்க தகுந்தவனாக நான் இருக்கணும். ஆகையால் தாங்கள் பார்க்க தகுந்தவனாக நான் இருக்கணும் என்பதற்காக பகவான் என்ன பண்ணிருக்கார், விபூதிகளை எடுத்துக்கிறார், ஐஸ்வர்யங்களை எடுத்துக்கிறார், உருவங்களை எடுத்துக் கொள்கிறார். ஆகையால் பல உருவங்கள், ஆயிரக்கணக்கான உருவங்கள், பல வேஷங்கள் போடுறார். அப்பவாவது நீங்க பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேங்க. இப்ப நிஜமா அப்படித்தான் நடக்குது. சினிமா ஹாலுக்கு போய் உட்கார்ந்துட்டு சினிமாவை பார்க்காம காதல செல்போன் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னத்த பண்றது? ஏன்னா அங்க இருக்கிற இடத்துல பேசினா கேட்காதான், அங்க இருந்து வெளியில போனதான் கேட்கணும். அது என்ன, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இவன் காது வரைக்கும் வந்திருக்கு, ஆனா இங்க கேட்கலையா? நமக்கு அப்படி எட்டி இருந்தாதான் நம்ம கேட்கணும். அது என்னவோ ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ஃபீல். விவகாரம் என்னடா அப்படின்னு இருக்கும் மனுஷன். ஆகையால் பகவான் என்ன பண்ணினார், அநேகமான மூர்த்திகளை, உருவங்களை, விபூதிகளை எடுத்துக்கொண்டார். அதுல ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான மூர்த்தி எடுத்துக்கிறார். சிருஷ்டியில ஒரு மாதிரி, சர்க்கத்துல ஒரு மாதிரி, பிரளயத்துல ஒரு மாதிரி. அதான் பாருங்க, பிரம்மா தட்சாதய காலஹ ததைவாகில ஜந்தவஹ விபூதயோ ஹரே ரேதாஹ ஜகத சிருஷ்டி ஹேதவஹ. இவ்வுலகங்கள்லாம் சிருஷ்டி ஆகணுமையானால் முதல்ல பிரம்மாவாக ஆனார், இரண்டிகர்பராக ஆனார். பிறகு தட்சாதி பிரஜாபதிகளான தட்ச பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி, இப்படி பழைய பிரஜாபதிகளானார். அதற்கு பிறகு முக்கியமாக வேண்டியது காலம், காலமானார். பிறகு அகில ஜந்துக்களாக ஆனார். விபூதயோஹரே வேதாக, இவைகள்லாம் அந்த ஹரியினுடைய, பரமாத்மாவுடைய, மகாவிஷ்ணுனுடைய விபூதிகள். விபூதினா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா மாறுதல்கள், அவருடைய குளோரி. அப்படி மானார். ஹரே வேத ஜெகத சிருஷ்டி ஹேதவா. இது உலகங்கள்லாம் உண்டாகணும், அதிகமாகணும். முதல்ல சிருஷ்டியை உண்டு பண்ணி, இரண்டிகர்பரை உண்டு பண்ணி, அவருக்கு வேதத்தை சொல்லி கொடுத்தார். அப்புறம் உலகத்தை படையிட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஒண்ணும் தெரியாது, நியூ டு தி ஜாப். இப்பதான் வந்திருக்கார். அவரை பண்ணுன்னு சொன்னா எப்படி பண்றது, உலகத்தை உண்டு பண்ணுறது, ஏதாவது பொருள் இருந்தா பண்ணலாம் சார். சமையல் கட்டணை எல்லாம் இருக்கு, சமையல் பண்ணா நானும் உள்ள போய் இது அதோட மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமே, கிடைக்கல சாப்பிடுறது. அப்புறம் அட்லீஸ்ட் ட்ரையாத பொருள் இருந்தா தானே. அங்க ஒரு பொருளும் இல்லை, அவருக்கு என்ன பண்ணுவார், பார்த்தா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணினார், அவர் எங்கிருந்து உண்டானோ அந்த தாமரை இருக்கிறதுல அந்த தாமரை நாடம் வழியாக உள்ள இறங்கி போனார். அங்கே அந்தர்யாமையா இருக்கிற மகாவிஷ்ணு கேட்டார், எனக்கு ஒன்றும் புரியலையே.
அவர் சொன்னார், மனசால போன ஜென்மாவில எந்த வேதம் இருந்ததோ அந்த வேதத்தை கண்டு அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னார். அதனால சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வம கல்பயது, சூர்யா அப்படிங்கிற ஒரு பதம் இருந்தது. அந்த சொல்ல அறிந்து கொண்டு இந்த சொல்லுக்கு போன கல்பத்தில் என்ன பொருள் அப்படின்னு மனதால் நினைத்து பார்த்தா அந்த சொல்லுக்கு ஏற்றதான பொருளை தயார் பண்ணினார். இப்படி வரிசையாக தயார் பண்ணிட்டு வந்தார். பிறகு என்ன பண்ணினார், சனகர், சனத்குமாரர், சனத்சுஜாதர், சனத்வா அப்படின்னு சனாதனர்னு 4 பேரை உண்டு பண்ணினார். உலகத்தை படையுங்கள் நீங்கள் அப்படின்னார். அவர் பார்த்தார், இந்நேரம் தபஸ் பண்ணி சுத்தமான மனசோட எங்களை உண்டு பண்ணினீங்க, காரணம் எப்படி இருக்குமோ காரியம் அப்படித்தான் வரும். நீங்கள் தபஸ் பண்ணினதுனால எங்களுக்கு தபஸுக்கு தான் இஷ்டமா இருக்கு, நாங்க உலகத்தை உண்டு பண்ண மாட்டோம். அப்புறம் பார்த்தேன், என்னடா நம்ம உண்டு பண்ணினா முதல்ல குழந்தைகள் சொல்ல பேச கேட்கலேங்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா நாரதரை உண்டு பண்ணினார். நாரதர் பார்த்தார், அவர் கொஞ்சம் உலகத்தெல்லாம் சந்தரிக்கிறார், என்னோட சேர தயாரா இருக்கேன், ஆனா குழந்தைகள் வந்துக்கிறது சம்சாரிச்சதுலாம் நமக்கு பிடிக்கல சார் சார். அதுக்கப்புறம் பார்த்தா இனிமேல நாம ஒரு செயல் பண்ணினா சரியா வராது, இதை பண்றதுக்குன்னே சில பேர் தயார் பண்ணும் அப்படின்னு தட்ச பிரஜாபதி முதலிய பிரஜாபதிகளை தயார் பண்ணினார். இந்த 14 மனுக்களையும் வாழையும் தயார் பண்ணி அதுக்கப்புறம் உலகத்தை படைக்கும்னு சொன்னார். இப்படி கஷ்யப பிரஜாபதி, தட்ச பிரஜாபதி, இப்படி வரிசையா அத்தனை பிரஜாபதி சுத்தி பண்ணிருக்குது. அவ வரிசையா அவளுக்கு குழந்தை பிறந்ததான குழந்தைகள் ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதின்னு 3 பெண்கள். அப்படி அந்த குழந்தைகளை மறுபடியும் பிரஜாபதி போது அப்படி உண்டாச்சு. இப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லா சொத்துக்களும். இப்படி உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால என்னென்ன உண்டா இருக்கு அவருக்கு உலகங்கள், பிரம்மா, பிறகு தட்டாதய, பிறகு ததைவ அகில ஜந்தவா, இவைகளுக்கு நிமித்த காரணமாக ஒரு காலம். இந்த காலம் என்கிறது சூரியன், சந்திரன் இவளை உண்டு பண்ணின பிறகு ஏற்பட்டது. இந்த நாளும் அவருடைய மூர்த்திகள். உலகம் படைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டதான உருவங்கள், தன்னுடைய விபூதி விஸ்தாரங்கள். சதுராத்மா தானா நாளாக மாறினார். எதற்காக? உலகத்தை படைப்பதற்காக. படைத்தாச்சு உலகத்தை, ஓரளவுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த உலகமானது நிற்கணும், உலகமானது தடம் பெறலாம இருக்கணும். ஏகசே தொகுப்பிதரணா ஏகாம் லோகானாமதம் பேதாய, அவாவா அப்படித்தான் இருக்கணும். ஒருத்தரா மாறப்படாது. யார் எப்படி இருக்கோ, யாருடைய தர்மம் எப்படி இருக்கோ அது அப்படித்தான் நடக்கணும். அப்பதான் ஒழுங்கா வரும். ஆகையால் என்ன பண்ணினார், தானாகவே அவளுக்குள்ள பூங்குள்ள ஒரு காரியங்களை பண்ணினார். அது எப்படின்னு, விஷ்ணு மன்வாதய காலஹ சர்வபூதானி ஜத்விஜா ஸ்திதேர் நிமித்த பூதஸ்ய விஷ்ணோரேதா விபூதய ஸ்திதேஹே நிமித்த பூதஸ்ய. உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, உலகம் தங்கி நிற்கணும், அது இருக்கணும். வீடை கட்டிட்டு அந்த வீடானது நிக்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் எனக்கு சொன்னார், ஒரு 10 நாளைக்கு முன்னால மழை வந்தது. மழை வந்ததுமே இடி விழுந்துதான். இடி விழுந்தது வீட்டுக்கு மேல ஓட்ட விழுது. அதுக்காக என்னடா, ஆத்துல இருக்கிற எலக்ட்ரானிக் கொடுத்து எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். 70-80,000 ரூபாய் செலவுங்கிற. டிவி, பிரிட்ஜு, டிவிடி எல்லாம் போயிடுதுங்கிற. வாஷிங் மிஷின் சர்வம் ஒரே கணம் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணலையே. இல்ல சுவாமி, பொழுது இப்ப ஒவ்வொன்னா வாங்குறேன்னு. சாப்பாடுக்கு இல்லாத போனால் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் அப்ப என்ன, உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, அதை காப்பாற்றுது. அதை காப்பாற்றுவதற்கு தான் அந்த உருவத்தோட இருக்கிறான். எப்படி? விஷ்ணு மன்வாதய, மன்வாதிகள். இப்பொழுது நீங்க சுவாரோச்சகமனு, சுவாயம்பவமனு, சுவாரோச்சகமனு, லைவதமனு, தாமசமனு அப்படி வரிசையா சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடியதான ஒரு மனு இருக்கார் பார்த்தீங்களா, அத்திய பிரம்மண திடீய பராபே பேதவராக வைவஸ்வதமன்வந்தரே. இப்ப நீங்க இருக்கக்கூடியதான மனுவுக்கு என்ன பேரு? வைவஸ்வதமனு அப்படின்னு. இந்த வைவஸ்வம் இது போல 14 மனுக்கள். ஆகையால் இப்பொழுது டோட்டலா பிரம்மாவனுடைய ஒரு ஆயுசை 1000 வயசுன்னு வச்சிருக்கேன். அதை இந்த 14 மனுக்களா பிரிச்சா ஒவ்வொருத்தருக்கும் 72 வருஷம். அந்த 72 வருஷத்துல ஒவ்வொரு வருஷத்துலயும் 4 பிரிஞ்சிருக்கு, 4 குவார்டரா. அதான் கிருதயுகம், ஸ்வேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்படி இது போல 4. அதே போல இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல 28வது ரவுண்டுல
இப்ப அப்படிதான் சொல்லுங்க. அஷ்டாவிம்சதி தமே வைவஸ்வ அஷ்டாவிம்சத்தைய கலியுகே. இது எப்படிப்பட்டதாவது 28வது ரவுண்டு கலியுகம். இந்த கலியுகம் போயிடுச்சுன்னா அடுத்தது மறுபடியும் பிரதயுகம் வரும்னு. ஆனா வைவஸ்வத மனுத்தான் அப்படியே இருக்கும். அதுல இப்படி 14 மனுக்களை தயார் பண்ணி அதற்கு பிறகு பிரம்மதேவர் மாறுவர். அதனால அதுவா அவர் இருக்கார். விஷ்ணு மன்வாதய காலா, இப்பவும் காலம் உண்டு. சர்வபூதானி சிஜேர் நிமித்த பூதஸ்ய விஷ்ணோரேதா விபூதய. சிஜேஹே நிமித்த பூதஸ்ய, உலகம் அப்படியே இருப்பதற்காக நாமெல்லாம் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகம் இருப்பதற்காக? புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணிட்டு அந்தந்த இடத்துல அப்படி அப்படி இருந்து நாவளுக்கு தகுந்ததான புண்ணிய கர்மா பாப கர்மா பண்ணி உலகத்தை அப்படியே காப்பாற்றி கொண்டிருக்கோம். உலகம் இருப்பதற்காக நாமும் காரணம் தான், பிராணிகளும் காரணம் தான், எல்லாம் இருக்கணும். அது இல்லாததும் நடக்காது. அந்தந்த வழியாக அவர் இருந்து கொண்டு ஆகையால் தான் சில பேர் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கா, சில பேர் இந்த கோரமான கலியிலையும் நல்ல கர்மா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் நமக்கு தெரிஞ்சு நாஸ்திகாலா இருந்த போதிலும் ஆஸ்திகமும் இருக்கு. கோவிலுக்கு போய் பாருங்க, எவ்வளவு கும்பல். திருப்பதியில போய் பார்த்தீங்களா, திருச்செந்தூர்ல போய் பார்த்தீங்களா? நாஸ்திகன்னு சொன்னா அங்கே போனீங்கன்னா அங்கேயும் கும்பல். போத்தீஸ்லதான் கும்பல் இல்ல, அங்கேயும் கும்பல், எல்லா இடத்துலயும் கும்பல். ஏன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர். ஆனா அது இல்ல விவகாரம். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக எல்லாரும் எதென்ன பண்ணணுமோ இல்லாம பண்ணப்பட்டதா இருக்கு. அதனால விஷ்ணு மன்வாதய கால சர்வபூதானி தத்விஜா சிஜேர் நிமித்த பூதஸ்ய விஷ்ணோரேதா விபூதய. இவைகள் இந்த உலகம் தங்கி நிற்கிறதுக்காக தான் இந்த உருவங்களை எடுத்துக் கொண்டிருக்கார். சதுராத்மா சிருஷ்டி காலத்தில், சதுராத்மா சிட்டி காலத்தில், அதே போல அழிக்கிற காலத்துல உலகம் போரும் என்று நினைக்கிற காலத்தில் ருத்ரஹ காலக அந்த காத்தியாச்ச சமஸ்தாச்சைவ ஜந்தவஹ ருத்ரனாக இருக்கிறார். இந்த ருத்ரன்னு சொன்னா யாரு? இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் எடுத்துக்கொண்டதான ஒரு உருவம். அவர் இதுவரைக்கும் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கார். பிரளய காலத்தில் அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார். அவருடைய தலையில இருக்கக்கூடியதான ஜடாமுடிகள் இருக்கு பார்த்தீங்களா, இப்ப எல்லாம் டைட்டா கட்டிட்டு இருக்காரு. அவர் டான்ஸ் ஆடுறப்ப அது எல்லா பக்கத்துலயும் நாடும். அது அந்த ஜடை அடித்ததுமே சூரியனோ சந்திரனோ தடம் போட்டு விடுவார். அதனால்தான் இந்த நாட்டியத்துக்கு விசேஷம். நாட்டியம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஒரே ஒரு கலை 64 கலைகள்ல சிறந்ததான கலை நாட்டிய கலை. என்ன சிறப்பு? பரதர் கேட்டுக்கிறேன். முதல்ல தியான ஸ்லோகத்துல உலகத்துல எத்தனையோ கலை இருக்கு. சமைக்கிற கலை இருக்கு, சித்திரலேಖனம்னு ஒரு கலை இருக்கு. அத்தனை கலைகளும் இருக்கும் பொழுது இந்த நாட்டியம் ஒரு கலை வேணும் அவனுக்கு அப்படின்னு கேட்டுட்டாரு. இந்த கலை ரொம்ப முக்கியம், எல்லா கலைகளும் ரொம்ப சிறந்ததான கலை இது. என்ன சுவாமி இந்த கலைன்னு? இத கர்த்தாவை விட்டு தனியா நீ பார்க்க முடியாதுங்க. ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு டேபிள் நான் கேட்டுக்கிறேன், யார் பாடுறான்னு கண்ணால பார்க்க வேண்டாம் இல்லையா? அந்த கலையானது அந்த கலையை கையாளுறத வேறாக நான் பார்க்கிறேன். சமையல் ஒரு அம்மா பண்ணினா ரொம்ப அழகா இருக்கு, அந்த அம்மா பண்ணிட்டு போயிட்டேன், நான் சாப்பிடுறேன், ரொம்ப அழகா இருக்கு. அந்த அம்மாவை பார்க்காமல் நான் இதை அனுபவிக்கலாம். சித்திரலேಖனம், டிராயிங், பெயிண்டிங் போட்டவா யாரோ, அவ போட்டவா காலமே ரவி வருமா. இன்னைக்கு நம்ம என்னமா பாரு, அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் என்னமாங்கிறோம். அந்த போட்ட வியக்தி வேற, இந்த கலை வேற. அந்த கலையை தனியாக நம்ம பார்க்கலாம். என்னைக்காவது உங்க வாழ்க்கையில நாட்டியத்தை நாட்டியம் ஆடுறத விட தனியாக பார்க்கலாம். பார்க்க இது ஒண்ணுதான். ஆகையால் நாட்டியத்துக்கு சிறப்பு என்னன்னு, எந்த பகவானுடைய நாட்டியத்தை தாங்கள் பார்க்கிறீரோ அப்பொழுது அந்த நாட்டியத்துக்குள்ள பகவானை பார்க்கணும். ஆகையால் எந்த பரதநாட்டியம் ஆடினாலும் இந்த ஆடுற வியக்தி இல்ல முக்கியம், அங்கே பரமேஸ்வரன் இருக்காருன்னு பார்க்கணும். நாட்டியத்தை விட அந்த அந்த தெய்வத்தை அதை விட்ட பிரிக்க முடியாது நீங்க. அதனால்தான் நாட்டிய கலை ரொம்ப விசேஷம். அவர் சொல்லும் பொழுது ஆங்கிகம் சர்வசியம், உலகம் முழுக்க ஆங்கிகமாக இருக்கு, அவருடைய அங்கமாக உலகத்தில். அந்த பரமேஸ்வரன் டான்ஸ் ஆடும் பொழுது அவருடைய ஜடாமுடி போய் சூரியனை சந்திரனை இடிச்சு அதனுடைய விவகாரங்கள்லாம், அதனுடைய கோர்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் எல்லாம் போயிடுது. என்னடா அழிஞ்சு போயிடுதுன்னு நான் விவகாரம் போயிட்டேன். ஆனா
அந்த சமயத்திலேயும் கோபம் வராத வியக்தி ஒருத்தர் இருக்க. ஏன் தெரியுமோ எங்க அம்பாள் சாட்சிணி விஜயதே தவமுத்திரேக கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவேஷு. கல்போபசம்ஹரண கல்பம் உபசம்ஹாரம் பண்ணும் பொழுது எந்த ஒரு தாண்டவம் அது கல்பித்த தாண்டவம். அவருக்கு சும்மா தான் இருந்தார், ஏதோ ஒரு நிமித்தமாகத்தான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார். தேவஸ்ய கண்ட பரதோ பரபைரவஸ்ய, அவருக்கு அப்பொழுது பரபைரவர்னு பேர். அவருக்கு என்ன ஆச்சு, அத்தனையும் டான்ஸ் பார்த்துட்டு தான் இருக்க, இத்தனை நாள் ஒன்றும் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தா. இப்போ எல்லாத்தையும் சீரியஸா பண்ண தொடங்கிட்டாரு. என்ன பண்றது, பாசாங்குசைத்தவசாசன புஷ்பபான, இப்பொழுதும் தன் கையில இருக்கக்கூடியதான ஆயுதங்களை ஆற்றவில்லை. பாசம், அங்குசம், இஷுபானம், புஷ்பபானங்கள், இஷு கண்டம் எத்தனை வச்சிருந்து சாசாட்சிணி விஜயதே தவமூர்த்தி ரேகா, அந்த சாட்சிக்கும் போகவே இல்லையா. எப்பொழுதும் இந்த சாட்சி பரமாத்மா ஸ்வரூபம் அப்படியே இருக்காங்கிறார். அதே போலயே அந்த ஸ்வரூபம் அவர் எப்படி இருக்கார், ருத்ரா காலா, அடுத்தது கால வடிவமாக இருக்கார். அந்த யம தர்மராஜாவும் மற்றவர்களும் இந்த இடத்துல ஒண்ணுக்கொண்ணு அந்தகமா இருக்கு. எலிய பூனை சாப்பிடுறது, பூனையை புலி சாப்பிடுறது, புலியை இன்னொன்னு சாப்பிடுறது. கடைசியில விவகாரம் என்னன்னு யமதர்மராஜா சாப்பிடுறாரு. யமதர்மராஜாவே ஒருத்தர் சாப்பிட்டார். வேற என்ன இருக்கு, அவரும் இல்லையே, என்ன தேவையில்லையே. கம்பெனியை இழுத்து மூடுறதுன்னா ஹெச்ஆர் பர்சனலுக்கு என்ன இடம்னு சேர்த்துக்கிறதுக்கு தான் அவன் கம்பெனியை மூடுறதால இவர் என்ன பண்ணா போயிட்டு வந்தான். கடைசியில ஒருத்தன் லிக்விடேட்டர்னு போட்டான், அவன் தான் லிக்விடேட் பண்ணான் கம்பெனியை, தானா போகல. அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லோகத்துல விவகாரம் என்னடா, அவ்வளவுதான் விவகாரம். ஆகையால் ருத்ரோ காலஹ அந்த காத்தியாச்ச சர்வா சமஸ்தா சைவ ஜந்தவ சதுர்தா பிரளயா எய்தே, இப்படி 4 மூர்த்திகளாக பிரளய காலத்திற்கு என்று ஜனார்தன விபூதய இது வைஷ்ணவே புராணே, இது விஷ்ணு புராணத்துல இது தெரிஞ்சது. ஆகையால் சதுராத்மா சதுர்வியூஹ, இப்படி 3 காரியங்கள் பண்ணும் பொழுது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களில் தான் ஒவ்வொரு நிலையிலையும் 4 உருவங்களை எடுத்துக்கொண்டு செயல்களை பண்ணுகிறார். அதே போலயே நாம் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நாம் முன்னேறணுமேயானால், நம்ம வாழ்க்கையில நம்ம மனசானது முன்னுக்கு வந்து பகவானிடத்துல அடைகிறமையானால் அதற்கு ஒரு 4 வியூகங்களை எடுத்துட்டு இருக்கார். எது, வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த அப்படிங்கிற 4 வியூகங்களை எடுத்துட்டு இருக்கார். வியூகமா ஆத்மானம் சதுர்தாவை வாசுதேவாதி மூர்த்திபே திருஷ்டியாதி பிரகரோத்யேக வித்ருதாத்மா ஜனார்தனா, ஒரே பரமாத்மா 4 மூர்த்திகளை எடுத்துட்டு இருக்கார். தானே வியூகம்னு, வியூகம்னா வெவ்வேறு வேஷங்களை கட்டினார். வசுதேவனாகவும் சங்கரனாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும். கிருஷ்ணனாக இருந்தார் வாசுதேவ ஸ்வரூபம். சங்கரனாக பலராமனானார். பிரத்யும்னாக அவருடைய குழந்தை பிறந்தார். அவருடைய பேரன் அனிருத்தனாக இருந்தார். இப்படி 4 உருவமும் பாகவதத்துல பார்த்துட்டு இருக்கேன். இத்தனையும் எதற்காக, இந்த உருவங்களை யார் கவனிக்கிறாரோ, யார் அறிகிறாரோ, இதன் வழியாக அவளுடைய மனசு சுத்தமாய் பரமாத்மா நடத்துல போவா. அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம், அவ்யக்தம், மகத்தத்துவம், அகங்காரம், இதுக்கு மேல இருக்கக்கூடியதான தத்துவங்கள்னு வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான சதுர்வியூகம். அப்படி சதுர ஆத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ்ட்ரா, 4 பல்லு இருக்கிறவர். பரமாத்மாவுக்கு 4 பல்லு இருக்குங்கிற நீர் பார்க்கல. அவர் நரசிம்மாவதாரம் பண்ணினார். அந்த நரசிம்மாவதாரத்தை சிம்மத்துக்கு 4 கோர பல் வெளியில வந்திருக்கு. அதான் தம்ஷ்ட்ரா சதஸ்ரா யஸ்யா இது சதுர்தம்ஷ்ட்ரா நிருசிம்ம விக்கிரஹா. நரசிம்ம சுவாமியை நாம நினைச்சோம்னா நினைச்ச காரியம் டக்கனாயிடும். எல்லா அவதாரங்களும் கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் அனுகிரகம் பண்ணப்பட்டது. ராமாவதாரம் 24 வருஷம் அவர் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் ராவணனை கொண்டார். 12 வருஷங்கள் இருந்தார். அது கல்யாணம் ஆன பிறகு 12 வருஷங்கள் இருந்தார். அதுக்கப்புறம் போய் எல்லாம் பண்ணினார். 36 வருஷங்கள் ஆன பிறகுதான். கிருஷ்ணாவதாரத்தில் அவர் வளர்ந்து பெரியவனாயே எல்லாம் ஆன பிறகுதான் சிசுபால தந்தவத்தால கொல்ல வேண்டியதான சந்தர்ப்பம். வாமனாவதாரத்துல இது பிறந்து 8 வருஷம் ஆன பிறகுதான், உபநயனம் ஆன பிறகுதான் இங்க மேல. இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் சில நேரம் ஆன பிறகு இவாளுக்கெல்லாம் கட்டம் கண்ணா நன்னா அத்துப்படி ஆகும் நம்மளோட தேவதைகள். அப்படிதான்
நரசிம்மாவதாரம் இல்ல, பிரகலாதன் கேட்டார். இப்ப இருக்காரன் அதோ தூணுல இருக்காரு, உடச்ச தூணல் கதையால அடித்தான். அடுத்த கணம் என்னாச்சு, வெளியில வந்த தான் எந்த காரியத்தை நினைச்சாரா இரண்ய கசுவதான் அப்பவே ஆயிடுச்சு, உண்டான அடுத்த கணம் ஆயிடுச்சு. அதனால்தான் நரசிம்மாவதாரத்துக்கு விசேஷம். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் பகவான் ஆச்சாரியர் சொல்லும்போது அந்த நிருசிம்மர் அவ்வளவு விசேஷமாக சொல்றதுக்கு காரணம் என்ன, சீக்கிர பலப்பிரதம். அதே போலயே நம்ம அஜ்ஞானத்தை சீக்கிரமா குறைச்சி எடுத்துவிடும். அதான் நிருசிம்ம சுவாமியுடைய உபாசனமும் கஷ்டம். அதனாலதான் நிருசிம்ம மந்திரத்துக்கு மந்திரராஜம்னு, மற்ற மந்திரங்கள் அந்த மந்திரத்துக்கு மந்திரராஜம்னு. அது சரியான அதிகாரிக்கு தான் கொடுக்கும், ஏற்பாட்டுக்கு யாருக்கும் வருமோ கொடுத்துட்டா ரொம்ப சிரமப்படும். ஆகையால் அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அதுல 4 பல்லு, அம்பாளுக்கு 4 கை இருக்குங்கிறல, அதே போல 4 பல்லு. தம்ஷ்டா சதத்ரோ யஸ்யா இது சதுர்தம்ஷ்டா நிருசிம்ம விக்கிரஹா யத்வா சாதுரஸ்யா ஸ்ருங்கம் தம்ஷ்டா இத்யுச்சதே. இவர் அக்னி வடிவமாக ஆனாராம் பகவான். அந்த அக்னி பகவானுக்கு 2 தலை, 2 தலையில ஒவ்வொரு தலையிலையும் 2 கொம்பு. அவன் என்ன கொம்பனும் அப்படிங்கிற இடம், ஒவ்வொரு தலையிலையும் 2 கொம்பு. அதனால தத்வாரி சுங்காத்ரயோ ஜபாதாத்வே தீர்ஷே சப்தஹஸ்தாசோ அக்னிவதன். லோகத்தில் நீங்க யாரையும் அப்படி பார்த்துருக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு 2 தலை 4 கொம்பு, பதில தத்வாரி சுங்காத்ரயோ 3 காலு. எப்படி சார் நடப்பாருன்னு என்னைக்காவது நாள் அக்னி பார்ப்பலாம், நான் அப்படி பாருங்க. திரையோ ஜபாதாத்வே தீர்ஷே சப்தஹஸ்தாசோ ஒரு பக்கத்துல 4 கை, இன்னொரு பக்கத்துல 3 கையா, 7 கை அநீவனா இருக்குன்னா என்ன பண்றது. சப்தஹஸ்தாசோஸ்ய திருதா பத்தோ விருடபோரோ ரவீதி 3 இடத்துல கட்டப்பட்டிருக்கா. அவர் ஓம்னு கத்துறாராம், ரோ ரவீதி அப்படின்னு விசேஷமாக வேதங்கள் சொல்றது. அப்படி அக்னி வடிவமாகவும் பகவான் தான் இருக்கார். ஆயன் தத்வாரி சுங்காயிதி ஸ்ருதே பிறகு சதுர்புஜா. பகவான் 4 கைகள் வச்சிருக்கார். ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில கதை, ஒரு கையில தாமரை. சங்கமும் சக்கரமும் அது என்ன பண்றது, சங்கம் ஞானத்தை குறிக்கிறது, சக்கரமானது நம்மளுடைய கோபத்தை நாசம் பண்றேங்கிறதுக்காக, கதையானது இந்த சாரீரிக பலத்தை நம்பாத மானசிக பலமா என்னிடத்துல உன் மனசை சேர்த்தா தான் முன்னுக்கு வருங்கிறதுக்காக கதையை வச்சிருக்க. அதே போலயே தாமரைய நீங்க என் பாதத்தை நினைத்தேலையானால் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமும் மலரும் என்று காண்பிக்கிறதுக்காகத்தான் கையில தாமரை எடுத்துட்டு அந்த தாமரைய நுனி இருக்கு பார்த்தீங்களா, வெறும் தாமரை சின்னதா வச்சுக்கலாம் பால் மாதிரி பாருங்க. மகாவிஷ்ணு பொம்மை பார்த்தாலும் அந்த நுனிய தாமரையை தூண்டு இருக்க, அதை நேரா 2 விரல்ல புடிச்சுட்டு இருப்பாரு. இது யாராவது பார்த்தா தானே கேட்டானே, காத்துக்கு தாமரை போகப்படாதுன்னு வச்சுட்டு இருக்காரு சார். அதுக்காக இல்ல, என்ன சொல்ற, என் பாதத்தை யார் தியானம் பண்ணுவானோ அவன் வாழ்க்கையில அவன் நினைத்ததெல்லாம் மலரும் அப்படிங்கிறத காட்டுறாரா மகன். சசங்க சக்கரம் சகிரீத குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருகணம் அப்படின்னு விசேஷமா பகவானுடைய ஸ்வரூபம். ஆகையால் 4 புஜங்களும் 4 புருஷார்த்தங்களை எப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கு. ஆகையால் சதுர்புஜா அப்படின்னு பகவானுடைய நாமக்கள்ல விசேஷமாக லோகாத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதா சதுராத்மா சதுர்வியூஹ சதுர்தம் சதுர்புஜா வரைக்கும் ஆயிருக்கு. அடுத்தது அந்த பரமாத்மா எப்படி பிரகாசிக்கிறார், ராஜஷ்ணம் போஜனம் போக்தா சகிஷ்ணம் ஜெகதாதிஜ அனக விஜயோ ஜேத விஸ்வயோ நிர்புனர்வசு. 27 நட்சத்திரங்கள்ல புனர்வசு நட்சத்திரம் பகவானுக்கு ரொம்ப இஷ்டம்னு சொல்றாரு. ஏன்னா ராமன் புனர்வசுல பிறந்தார். இன்னொரு நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமே ஒண்ணு இருக்கு, எது திருவோணம்ங்கிற நட்சத்திரம். நட்சத்திரங்கள் 27. அந்த 27 நட்சத்திரங்கள்ல திருன்னு சொன்னதான நட்சத்திரங்கள் 2, திருவாதிரைன்னு ஒண்ணு, திருவோணம்னு ஒண்ணு. மகாவிஷ்ணுக்கு சேர்ந்தது, ஒண்ணு பரமேஸ்வரனுக்கு சேர்ந்தது. அந்த 2க்கு தான் திருன்னு இருக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் ஸ்ரீ இல்ல. அந்த ஸ்ரீங்கிறது அவ்வளவு விசேஷம், அது சொல்றோம். அதே போலயே புனர்வசுங்கிற ஒரு நட்சத்திரம் பகவானுடைய நாமாவே பகவானாகவே அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அழகான நட்சத்திரம் இது.